கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 11:13. மேத்யூ 11:13. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. அதாவது மோசேல தொடங்கி முதல் 5 ஆகமங்கள் பென்டட் என்று சொல்லக்கூடிய முதல் 5 ஆகமங்களை எழுதினது மோசே எழுதினார். மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் உங்களை நேசிக்கிற கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதற்காக வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்போ வரைக்கும்? யோவான் வரைக்கும். இதை மொத்தமாக ஒரு சம்மரியாக சொல்கிறதுக்கு மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் கடைசியாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு 430 வருஷங்களுக்கு முன்பாக கடைசியாக கர்த்தர் பேசினது மல்கியா மூலம் தான் பேசினார் தேவனாகிய கர்த்தர். அதனுடைய கடைசி 3 வசனங்கள், அதாவது பழைய ஏற்பாடு முடியும் போது இப்படி தான் முடியுது. 4வது வசனத்திலேருந்து பாருங்கள். ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். என்ன? ஓரேபில் உட்காந்து கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக அவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் நினைவு கூறுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். எலியா ஏற்கனவே போயிட்டாரு. ஏன்னா எலியா வாழ்ந்த காலங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு பின்பாக இந்த காரியங்கள் எழுதப்பட, ஒரு 1300 வருஷத்துல 1400 வருஷத்துக்கு முன்பாக. அப்போ இங்கே எலியானா எலியாவுடைய ஆவியை, அதே போல் எலியாவுடைய ஆவியை உடைய ஒருத்தரை நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். காரணம் என்ன? நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். என்ன? உங்களுடைய இருதயத்தை எங்கே தேவனுக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு ஊழியத்தை யார் செய்ய போகிறா? யோவான் ஸ்நானகன் பண்ண போகிறாரு. அப்போ என்ன? இதுவரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இதுக்கு வரைக்கும் வந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. ஏன்னா மேசியா வந்துட்டார். உங்களை ரட்சிக்கிற இரட்சகர் வந்து விட்டார். அதனால் நீங்கள் அந்த இரட்சகரை பிடித்து கொண்டு இரட்சகருக்கென்று வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன்னா மோசே சொன்னார், உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம், உபாகமம் 18:18 என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஏற்கனவே மோசே சொல்லிட்டாரு. அப்படி சொல்லப்பட்ட ஆள் நான் தான். இதை உங்ககிட்ட சொன்னது யார்? மோசேயிலிருந்து நியாயப்பிரமாணம் வரைக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வந்துட்டார். இதோ இவர்தான் அந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் விதமாக நான் தான் அவர் என்பதை உங்களுக்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக தெளிவாக விளக்கப்பட்டு விட்டது. அதனால இப்போ அதோட அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதனால தான் இன்றைக்கு வேத வசனங்களை படிக்கும்போது நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மாம்சமான இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்பது ஒன்று, சபைக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்பது ஒன்று. பரலோக ராஜ்யத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? நமக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா சபைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவனுடைய மக்களாய் இருக்கிறோம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். சரியா? ஆனால் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு மாம்ச பிரகாரமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கு இது தெரியாமல் தான் நிறைய போதகர்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டில் உள்ள மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதத்தை எடுத்து அதை சபையில் உள்ள மக்களுக்கு சொல்கிறாங்க. சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பது என்ன? உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. அதுதான் பிரதான ஆசீர்வாதம். அதற்கு பின்பாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். என்ன? உங்களுக்கு பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார். நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன?
நீ பூமியில் கீழ்ப்படிந்து வாழ்ந்தேன்னா உனக்கு பூமியில் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா உனக்கு பூமியில் சாபம். அப்போ எனக்கு அருமையான சகோதர சகோதரியிலே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு. அதற்கு பின்பாக பூமியில் இருப்பதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். இப்போ குழப்பம் இல்லாமல் புரிஞ்சு கொண்டீங்களா? சபைக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமே, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமே தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குதாரர்களாய் இருப்பது தான். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேறு, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேறு. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதற்கும் சபையில் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு சரியான முறையில் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.